நீங்கள் பலூனை பார்த்திருப்பீர்கள். அது நிறைய விழாக்களில் அலங்கரிக்க, அழகுபடுத்த பயன்படுத்தப்படுகிறது. அந்த பலூனை வாங்கி அப்படியே பயன்படுத்திவிட முடியாது. அதற்கு காற்று தேவை. நாம் அநேக வேளைகளில் நமது மூச்சு காற்றை ஊதி பலூனுக்கு உருவம் கொடுக்கிறோம். அப்பொழுதுதான் பலூன் மேலே பறக்கும். அதுபோலவே தான் நாம் நமது வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் என்ற காற்று இல்லாவிட்டால் நாம் உரு பெற முடியாது. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கும் போதுதான் நாம் மேலே எழும்ப முடியும், உரு பெற முடியும். நாம் நிறைவாய் இருக்கும் பொழுது பாவம், அசுத்தம் என்கின்ற கூர்மையான எந்த காரியம் பட்டாலும் பலூன் உடைந்து விடுவது போல ஆவியானவரும் நம்மை விட்டு போய்விடுவார். ஆகவே நாம் ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். ஆமேன். God bless you.